இப்ப ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு, இந்த வருடம் வீடு வாங்கவோ, இல்ல தங்க நகைகள் வாங்கவோ வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா சுக்கிர பலம் அங்க அதிகம். ஓ! இந்த இப்ப வருஷம். இந்த வருஷம் சுக்கிர பலத்த அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இது. ஏன்னா நான் லக்ஷ்மி, லக்ஷ்மினா பணம். அப்ப பணம் உங்களுக்கு பெரும் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது தங்கம் நீங்க பேங்க்ல வச்சிருந்தாலோ, எதானா கொஞ்சம் கொஞ்சமா மீட்கிறதுக்கு. இப்ப எடுத்தோனே மீட்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா உங்க மைண்டுக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறது இல்லாம மறுபடியும் மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கூட்டு சொத்து இருக்கு இல்லையா? ஒரு கூட்டா ஒரு சொத்து இருக்கு. அதுலேருந்து எங்களுக்கு எதுவும் வரலங்கிறவங்களுக்கு வரும். கண்டிப்பா. கைக்கு வந்துரும். கூட்டு சொத்துல கொஞ்சமாவது அனுபவிப்பாங்க. ஏதாவது ஒரு பத்திரம் நிவர்த்தி ஆயிடும். இல்ல யார்கிட்டயோ குடுத்த பணம் கண்டிப்பாக இந்த வருஷத்துல அவங்களுக்கு வரும். அது எப்ப வரும் அப்டின்னா, ஜூன் மாசத்துக்கு மேல. ஒவ்வொரு ராசியினருக்கும் சொல்றது. 3 மாதத்திற்கு ஒரு முறை அவங்களுடைய குலதெய்வம். இப்ப குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? இப்ப குழந்தைகளுக்கு நம்ம எப்படி சொல்றது அப்டின்னா, 3 மாசத்துக்கு ஒரு தடவ இந்த திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி திருஷ்டி கழிங்க. புதுமண தம்பதிகளுக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் கொஞ்சம் டிஸ்டன்ஸா அவங்கள ஒரு கோயிலுக்கு சொல்லுங்க. இல்ல இந்த ஆற்றோரத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. இல்ல வனம் சார்ந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. இப்படி 3 மாசத்துக்கு ஒரு தடவ அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா, இப்ப ஒரு நாடே இருக்கு. இந்த நாட்டுலேருந்து இந்த நாட்டுக்கு ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வர்ற மாரி அவங்க ரெஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. இது இந்த வருஷத்துல எந்த வருஷமானாலும் இத ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது, அவங்களுடைய பிரச்சனைகள் அந்த இடத்துக்கு போனோனே மாறிடும்.